ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 13வது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 12 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த அலெக்சியஸோட கையை உடைச்சிருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த தேர்டு ஆர்டர் எவால்வ்டு கிறிஸ்டலை விற்றுருப்பான். அதை சாமுவல் கேட்டுட்டு என்ன அது தேர்டு ஆர்டர் எவால்வ்டு கிறிஸ்டலா அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் நம்ம வாத்தியார் மன்னிப்பு கேட்க சொன்னாருன்ட்டு அவனுங்க ரெண்டு பேர்த்தையும் கலாய்ச்சி தள்ளியிருப்பான். அவனுங்களும் அதில் வெக்ஸ் ஆயிட்டே டே இதுக்கு நீ எங்களை செருப்புலேயே அடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஷாக் ஆயிருப்பானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட காம்பட் ஸ்கோர் செக் பண்ணலான்ட்டு போயிருப்பாங்க. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம வாத்தியாரும் டே மார்லவ் அப்புறம் ஈனோஸ் உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் இங்க எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா உங்களோட கல்டிவேஷன் ப்ராக்ரஸை பத்தி பேசுறதுக்காக தான். நீங்க ரெண்டு பேருமே இப்ப நோவைஸ் வாரியரா இருக்கீங்க. இப்போ உங்க ரெண்டு பேத்துக்குமே கரெக்டான வெப்பன் தேவை அப்படிங்கிறாரு. அப்புறம் போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட காம்பட் ஸ்கோரை செக் பண்ணலான்ட்டு போயிருப்பான். இல்ல அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட காம்பட் ஸ்கோர் 676 அப்படின்னு ஷோ பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹீரோவும் ஒரு நோவைஸ் வாரியர் நம்ம ஃப்ரெண்டு காரணம் போடுற மாப்பிள்ள சூப்பர் நீ கலக்கிட்ட அந்த முட்டாளோட ஒரே ஒரு பாயிண்ட் அதிகமா இடத்துல வேற லெவல்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த கிரேஹார் மண்டையினோ வயலட் மண்டையினோ என்ன அது இவனோட காம்பட் ஸ்கோர் 676 என்ன விட ஒரு பாயிண்ட் அதிகமா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம வாத்தியாரும் பரவாயில்லண்டா நம்ம கிளாஸ்ல இருந்து 2 நோவைஸ் வாரியரா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல அந்த கிரே ஹேர் மண்டையினோ என்ன அது இந்த முட்டா பையன் என்ன விட ஸ்ட்ராங்கா இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம வாத்தியாரும் டே உங்க ரெண்டு பேத்துக்கு நல்லா தெரியும் இந்த தேர்டு ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டுக்கு மேல இருக்க எல்லா பீஸ்டுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பீஸ்ட நம்மளால கத்தியிலயோ இல்ல துப்பாக்கியிலயோ கொல்ல முடியாது. அதுக்குன்னே இந்த பிளானட்லயே இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல் தான் நாம யூஸ் பண்றோம். அந்த மெட்டல்ல செய்யக்கூடிய எல்லா வெப்பனை வச்சும் இங்க இருக்க பவர்ஃபுல்லான பீஸ்ட கொல்ல முடியும். இதனாலதான் நம்மள மாதிரியான வாரியர்ஸுக்கு இந்த வெப்பன் தேவைப்படுது. இந்த வெப்பன்ஸ்னால நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் கையை தூக்கி வாத்தியாரே எனக்கு என்ன வெப்பன் கரெக்டா இருக்குன்னு நான் சூஸ் பண்ணிட்டேன். நான் ஸ்பியரை தான் தேர்ந்தெடுக்க போறேன் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் எனது ஸ்பியரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த ஸ்பியரை ஒருத்தங்க ட்ரெயின் பண்ணி அதுல மாஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள தோக்கடிக்கிறது நடக்காத காரியம். அதே அளவுக்கு இந்த ஸ்பியரை ஒரு வாரியர் மாஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு அவங்க ரொம்பவே டெடிகேட்டடா இருக்கணும். சரி நீ சூஸ் பண்ணிட்ட உன்னோட முடிவை என்னால மாத்த முடியாது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் எனது கஷ்டமா அதை நான் அசால்ட்டா முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம வாத்தியாரும் ஒரு கார்டை கொடுத்துட்டு இந்த கார்டுல உன்னோட எல்லா பர்சனல் டீட்டெயிலுமே இருக்கு. இந்த கார்டை எடுத்துட்டு போய் நீ லைப்ரரியோட செகண்ட் ஃப்ளோரை அக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கிருந்து ஏதாவது ஒரு பேசிக்கான ஸ்பியர் டெக்னிக்கை எடுத்து கத்துக்கோ. அப்புறம் நீ எதுக்காக உன்னோட வெப்பனா அந்த ஸ்பியரை சூஸ் பண்ணன அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் வாத்தியாரு இந்த வேர்ல்டுல டாப் ரேங்கிங்கா இருந்த வாரியர்ஸை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேக்குறான். அப்ப நம்ம வாத்தியாரும் அட இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனோட பேரு கேனி, அப்புறம் ரெண்டாவது கிரேட் ஸ்வாட வச்சிட்டு இருந்த ஜெய் தாமஸ் அப்படின்ட்டு மூணாவது பேரை சொல்றதுக்கு யார சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்னோட காரணமும் இதே தான். இப்ப உங்களால 2-3 பேர்த்தோட பேரை மட்டும் தானே சொல்ல முடிஞ்சிச்சு. அதுல யாருமே ஸ்பியரை யூஸ் பண்ணவங்களே இல்ல. இதுக்காக தான் என்னோட வெப்பனா நான் ஸ்பியரை சூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் அட ஆமா டாப் ரேங்கிங் வாரியரா இருந்த யாருமே ஸ்பியரை வச்சுக்கிட்டு இல்ல என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு கத்துறாரு. நம்ம ஹீரோவும் ப்ரொஃபசர் காமா நான் என்னோட ஸ்பியரை தொலைவ போறேன் உங்களை அப்புறமேட்டுக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு அங்க வந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். நம்ம வாத்தியாரும் இவன் கிட்ட உண்மையான ஆம்பிஷன் இருக்கு. இவனோட ஃபியூச்சர்ல இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு வாரியரா மாறுவான் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த கான்சென்ட்ரேட்டட் கல்டிவேஷன் அப்படிங்கிறதுக்கான பேசிக் தியரி புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ரைட்டு இப்ப என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா சூட்டபிளான ஒரே ஒரு ஸ்பியர் மட்டும்தான் இல்ல. என்னால இப்ப வாரியர்ஸோட அபிஷியல் வெப்சைட்லயும் போய் வாங்க முடியாது. இப்ப எனக்கு இருக்க ஒரே வழி இந்த அகாடமியில இருக்க வெப்பன் ஷாப்பு தான் அப்படின்ட்டு அந்த வெப்பன் ஷாப்புக்கு போறான். அங்க மங்கி கிங் மாதிரி இருக்க தாத்தாவும் சொல்லு பேராண்டி உனக்கு எந்த மாதிரியான வெப்பன் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் பெருசே எனக்கு ஸ்பியர் வேணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பெருசும் பேராண்டி பரவாயில்லாம் நீயாவது நம்மளோட ட்ரெடிஷனல் வெப்பனான ஸ்பியரை சூஸ் பண்ண வந்துக்கிறிய சரி இதா இந்த போர்டு
ரோட்ல இருக்க இந்த ஸ்பியர் போதுமானு பாரு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் சரி எடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறான். அந்த பெருசும் இந்த ஸ்பியரோட வெயிட் மொத்தம் 20 கிலோ. அப்புறம் இதோட ஒரிஜினல் பிரைஸும் 2 லட்சம். ஆனா நான் உனக்கு 50,000க்கு தரேன், இதை வச்சு என்ஜாய் பண்ணு அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பியரை வாங்கிட்டு என்னங்கடா இந்த ஸ்பியர் இவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அந்த பெருசும் சரி இந்தா இதை ட்ரை பண்ண அப்படின்னு ஒரு 35 கிலோல இருக்க ஸ்பியரை எடுத்து கொடுத்துட்டு இதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், அப்புறம் இதோட விலையும் 5 லட்சம், நான் உனக்கு பாதியா 2,50,000க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அட பெருசு இதுவும் லைட் வெயிட்டா தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த பெருசும் சரி போய் தொலைதே, இந்தா இந்த 45 கிலோல இருக்க ஸ்பியரை வச்சுக்கோ, இதை வச்சு தேர்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் கூட உன்னால வெண்ணைய கட் பண்ற மாதிரி 2ஆ ஸ்லைஸ் பண்ண முடியும். அப்புறம் இதோட விலையோ 1 மில்லியன் ஃபெடரேஷன் காயின், நான் உனக்கு 7 லட்சம் காயினுக்கு தரேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அட பெருசு இதுவுமே லைட் வெயிட்டா தான் இருக்கு, உங்ககிட்ட இதை விட ஹெவியா வேற எந்த ஸ்பியருமே இல்லையா அப்படின்னு கேக்குறான். அந்த பெருசும் கடுப்பாயிட்டு ஏன்டா டே நீ ஸ்பியரை வாங்கறதுக்கு வந்தியா இல்ல என்ன வெறுப்பேத்துறதுக்கு வந்தியா, மவனை உன்னை இங்கேயே கொன்னுருவோம் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இல்ல நான் ஓவரா டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கூல் ஆகிட்டு சரி உனக்கு இதோட ஹெவியான ஸ்பியர் தானே வேணும், உனக்குன்னே ஒன்னு செஞ்சு வச்சுக்கிறேன் மவனை, அதை மட்டும் எடுக்கல உன்னை அங்கேயே கொன்னுருவோம் அப்படின்ட்டு ஒரு ஆதி காலத்து பொட்டி காட்டுறாரு. பார்த்தா பூச்சி கூட ஆகுது. நம்ம ஹீரோவும் ஓ இதுல தான் நீங்க சொன்ன அந்த ஹெவியான ஸ்பியர் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அந்த பெருசும் ஆமாண்டா இந்த ஸ்பியரை நான் என்னோட பிளாக் ஸ்மித்திங்கோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ண புதுசுல செஞ்சது, இந்த ஸ்பியரை எந்த மெட்டீரியல்ல செஞ்சேன் அப்படின்னா மதர் ஸ்டோன் ஆஃப் எக்ஸ்டான்டியல் ட்ரைல், இதோட வெயிட் 65 கிலோ, இது ஹெவியா மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியா இருக்கும், அப்புறம் இதுக்கு ஒரு பேரு கூட இருக்கு சில்வர் பேந்தம் அப்படின்ட்டு, வேணா இதை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பியரை தூக்கிட்டு ஆஹா இது பர்ஃபெக்டான வெயிட்ல இருக்கு, இதே தான் நான் எதிர்பார்த்தது, நான் இதையே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பெருசும் சரிப்பா தம்பி இதோட ஒரிஜினல் பிரைஸே 1.5 மில்லியன் ஃபெடரேஷன் காயின், ஆனா நான் உனக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி 1.2 மில்லியன் காயினுக்கு தரேன், உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு இந்த குழந்தை பையன் உண்மையாவே நோவைஸ் வாரியர் தானா, இவன் என்னடா இந்த 65 கிலோ இருக்க ஸ்பியரை அசால்ட்டா தூக்குறான் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம ஹீரோ நெஞ்சில ஈட்டி பாய்ச்சா மாதிரி என்ன அது 1.2 மில்லியனா, இது எப்படி பெருசு எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி நான் இன்ஸ்டால்மெண்டா இதை கொடுக்கலாமான்னு கேக்குறான். அந்த பெருசும் அச்சசல் நம்ம மங்கி கிங் மாதிரியே ஃபேஸை வச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்ல பேராண்டி நான் ஃபுல் பேமெண்ட்டை மட்டும்தான் வாங்குவோம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்ன அது இந்த ஒரு ஸ்பியருக்காக என்னோட பாதி சேவிங்ஸை கொடுக்கணுமா, யோ பெருசை நீ ரொம்ப அநியாயம் பண்ற அப்படின்னு அந்த ஸ்பியரை வாங்கிட்டான். அந்த பெருசும் இதுதான் பேராண்டி பிசினஸ் அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இந்த நோவைஸ் வாரியரா இருக்க எல்லாருமே இந்த கான்சென்ட்ரேட்டட் கல்டிவேஷன் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கல்டிவேஷன் மெத்தட் மூலியமா இந்த எர்த்ல இருக்க எனர்ஜியை நம்மளோட பாடிக்குள்ள அப்சர்வ் பண்ணி நம்மளோட பாடியை ரிஃபைன் பண்ண முடியும். இதை எல்லாத்தாலையும் பண்ண முடியாது, வாரியர்ஸால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் என்னோட ஃபர்ஸ்ட் டைம்ல இது ஒர்க் ஆகாதுன்னு, ஆனா இந்த கல்டிவேஷன் மெத்தட் மூலியமா என்னோட பாடியில ஏதோ ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. சரி சிஸ்டம் நீ வெளியே வா அப்படிங்கிறான். அப்போ அந்த சிஸ்டத்துல நம்ம ஹீரோவோட இன்ஃபர்மேஷன்லாம் காட்டுது. நம்ம ஹீரோவும் என்னங்கடா என்னோட ஹெல்த்தும் ஸ்பீடும் 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது நான் இப்ப கான்சென்ட்ரேட்டட் கல்டிவேஷன் பண்ணேன் அதனாலயா, ஓ இந்த பாயிண்ட்ஸ் அப்கிரேட் பண்றதுக்கு நான் கல்டிவேஷன் பண்ணனாலும் இன்க்ரீஸ் ஆகுமா, அட இது வேற லெவலா இருக்கு அப்படின்ட்டு இது என்னதுரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த சிஸ்டமும் இந்த மந்த்துக்கான உங்களோட லாட்டரி ஸ்பின்னை இப்ப யூஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் அட ஆமா நான் இதை மறந்தே போயிட்டேன், ஒவ்வொரு மாசமும் எனக்கு ஒரு லாட்டரி ஸ்பின் ஃப்ரீயா கிடைக்கும், சரி இதை சுத்தி உள்ளான்னு சுத்தி விட்டு எப்பா சிஸ்டம் நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன், ஏற்கனவே 1.5 மில்லியன் ஃபெடரேஷன் காயினை வச்சு ஒரு வெப்பன் வாங்கிட்டு வந்துட்டேன், மறுபடியும் வெப்பன்ல மட்டும் போய் நின்னுறாத அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த முள்ளும் ரேபிட் growth பேக்கேஜ்ல போய் நிக்குது. நம்ம ஹீரோவும் இது என்னடா ரேபிட் growth பேக்கேஜ், அப்புறம் இதுல என்னடா ஆர்மர் இருக்கு, இதை வச்சுட்டு நான் என்னடா பண்ணிட்டோம், ஏன்டா எல்லாரும் எனக்குனே வரீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.